வணக்கம். வரகவி வானமுதின் வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. இந்து மதம் என்பது என்ன? இந்து என்பது மதம் அல்ல. இந்து மனிதம் சார்ந்தது. இதன் தோற்றம் காலம் வரையறைக்கு அடங்காது. இதனுடைய மனிதத்தை உள்வாங்கக்கூடிய அனைத்து மதங்களும், அனைத்து இன்றைய மதங்களும் கட்சி சார்பாக ஒவ்வொருவராக பிரித்து கொண்டு மனித குலத்தை வேறுபடுத்தி பிளவுபட்டு மனிதன் ஒருவரை ஒருவர் தாக்கிய எந்த இறை தூதரும் அதை போல சொல்லவில்லை. மனிதன் புரிய வேண்டியது ஒரே ஒன்றுதான். தாய் பலர் இருக்க உயர் தாய்மை ஒன்றே, இறை பலர் இருக்க இறைமை உணர்வு ஒன்றே. தாய் பலர் இருக்க, மனிதர்கள் பலர், ஆனால் தாய்மை என்பது ஒன்று. தாய்களும் பலர், அதுக்கு இறைவன் பலர், இறைமை என்பது ஒன்று. சோ எதை வணங்கினால் உங்களுக்கு இறைமை உணர்வு கிடைக்கிறதோ அதுதான் இந்து மதம். இன்றைய சொல்லக்கூடிய மதமாக மாக்கி விட்டார்கள். இந்து மதத்தில் எந்த பிரிவுகளும் இல்லாமல் அனைத்து கொள்கை சார்ந்தவர்களும் ஒன்றிணைந்து, அனைத்து பிரிவு மக்களும் ஒன்றிணைந்து ஊர் கூடி தேர் இழுத்து வாழ்ந்த காலம். அவரவர்கள் மனித குலத்திற்கு தேவைதான். இறைவன் என்பது மனிதருடைய தேவை. இறைவன் அருவாய் உருவாய், இறைவன் எவ்வாறு இருக்க உருவமாய் இருக்கிறாரா அருவமாய் இருக்கிறாரா தெரியாது. இறைவன் என்பது அறிய முடியாததுதான் இறைமை, அறிய முடியாதது. ஆனால் இறைமை என்பது உணர முடியாது. மனிதர்கள் பலர், இறைவனும் பலர், ஆனால் மனிதம் ஒன்று, தாய்மை ஒன்று, இறைமை உணர்வு ஒன்று. இந்த உணர்வில் ஒற்றுமையில் மனித குலம் ஒருவரை ஒருவர் தாக்கி அழிக்காமல், எந்த இறை தூதரும் மற்ற மதத்தினை ஜிஹாத்து செய்யுங்கள், பழிவாங்குங்கள் என்று சொல்லவில்லை. எந்த மத கோட்பாடும் தேவையில்லை. மனிதம் என்பது எவ்வளவு தாய்மையோ எவ்வளவு இறைமையோ ஒன்றிணைந்து மனித குலம் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, மனிதர்களுக்கு புரிதல் தாய் பலர் இருக்க உயர் தாய்மை ஒன்றே, இறை பலர் இருக்க உயர் இறைமை உணர்வு ஒன்றே என்று மனித குலம் ஒன்றிணைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.